ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஏன் நான் வீடியோ போடுறேன்னா, என் ஸ்கூலில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஏன்டா யூடியூப்பில் வீடியோவே போகிறது இல்லைன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். முன்னாடி போட்ட கோழி குஞ்சு வீடியோ, அது கலர் சிக்ஸு, அதுக்கப்புறம் டிம்மின்ற ஒரு பூனன்ஸில் அது ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. கலர் கோழி குஞ்சுலாம் நம்ம வளர்க்க முடியல, முன்னாடி தூக்கி கொடுத்துட்டோம். டிம்மி வந்து நாங்கள் வெளியே போகும்போது இறந்துடுச்சு. ஸோ அது ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் சொந்த ஊர் இருக்குல்ல, ஆரணி, அங்கேருந்து நான் ரெண்டு நாட்டுக்கோழி கொஞ்சம் பிடிச்சின்னு வந்திருக்கேன். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி குஞ்சு பார்க்கறதுக்கு ரெடியா? இதுதான் நம்ம வச்சுன்னு இருக்க 2 கோழி குஞ்சு. எத்தனை வந்து 1 மாதம் மேலே ஆகுது. இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். இனிமேட்டு வாரத்துக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் தேடி போட பார்க்குறேன். இது பேர் தான் பெருசாக இருக்கிறது மோட்டு, சின்னதாக இருக்குது 10 கரெக்டாக இருக்குல்ல பேர். ஒருத்தவங்க வெளியா இவன் தான் 10. நெல் ஒய் துள்ளாத. சரி இவனை அப்படியே இந்த வெளியே விட்டுருவோம். பெருசுவா மோட்டு வா. அங்கே எங்கடா வெளியே இருக்கு, வாடா அப்படி அடங்குயல வாயிலசம் நடந்தது. இதுதான் மோட்டு, இதுதான் எனக்கு பிடிச்சது. இதுதான் பெருசும் கூட. இவன் அழகாக பறப்பான். இப்போ பாருங்க. துள்ளாது. இப்போ பாருங்க, சொன்னல. இப்போது இந்த 2 கோழிக்கும் என்ன பிடிக்கும்னா, கொத்தமல்லினா ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கடா அது? இங்கே இருக்குது. இப்போ இதை போட்டால் ஓடி வரும். போடலாமா? வா மோட்டு வா. சொரம் கிட்ட நான் வாடா. வந்துச்சு. இது மாதிரி திட்டினா தான் வரும். பாருங்க எப்படி சாப்பிடுது. கை வலிக்காது, பிரச்சனையே இல்லை. லைட்டாக வலிக்கும். வலிக்குது. சொன்னால இது கொத்தமல்லி. நான் இருக்கத்திலே அதுக்கு ரொம்ப ஃபேவர் ஃபுட் கொத்தமல்லி. செகண்டு மண்புழு, அதாவது ஏத்துவாம். இங்கே பூத்தொட்டி இருக்குல்ல, அதில் நோண்டி விட்டா ஃபுல்லாக சாப்பிட்ரும். போகாத. சின்னதுக்கு அவ்வளோ பிடிக்காது, அது அவ்வளோ சாப்பிடாது. வா வந்து சாப்பிடு. ஃபுல்லாக சாப்பிட்டோம். அவ்வளோதான், கொத்தமல்லி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஓடிச்சு. ஏமாடி இது வந்து அப்படியே விட்டோன்னா அங்கே குரூப்பாக ஈகள் தெரியுதா, அதுங்க அவள் தான் நம்ம கோழி குஞ்சு பூச்சின்னு போயிட்டான். அதுதான் பக்கத்துலேயே இருக்கிறேன். என்ன பண்ணுறது அதுக்குள்ளே? பேப்பரு டி மூத்து அம்மாடி சின்ன செம்மையாக இருக்குல்ல. கீழே விட்டுலாம். இங்கே பாருங்க, இது இப்போது இவ்வளோ ஹைட்லேருந்து பறக்க போகுது. பக்கத்துக்கு ரெடியா? மோட்டு குதிக்காது. இப்போ இல்லை, இப்போ குதி. ரெடி? பக்கத்து வீட்டில் குச்சிட்டு போகிறேன். குச்சிச்சுவங்க. 10 சின்ன குழந்தை, அதனால அவ்வளோ தூரம் குதிக்காது. இவ்வளோ தூரம் விட்டு பார்ப்போம். இது நாட்டுக்கோழின்றதுனால எதுவும் பிரச்சனை இல்லை. அவள் தான், எதுவும் இல்லை. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து ஃபைட்டர் ஒன்று வாங்கணும் புதுசாக. வாங்கி அது ஒரு 5 மாதம் ஆகுது. காக்கா பற்றிச்சு. அது வாங்கி ஒரு 5 மாதம் ஆகுது. அதுவும் இப்போ காமிக்கலாம். நேற்று தண்ணி மாற்றலான்னு ப்ளவுவில் எடுத்தேன். வாஷ் பேஷன் அடித்து பவுல் வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க ஃபைட்டர் பார்க்க போகலாம். சப்போஸ் நம்ம எங்கேயாவது இதை விட்டு தூரம் போனோம்னா கூண்டில் விட்டு தான் போகணும், இல்லைனா காக்கா பிடிச்சி தூக்கிடும். இப்போ வந்து நம்மளோட ஃபைட்டரை பார்க்க போகலாம். இதுக்குள்ளே தான் இருக்குது ஃபைட்டர். செம்மையாக இருக்குல்ல, லேசி ஃபுல்லு. இங்கே பாருங்கள், இது தெரியுதா? இதுதான் எங்கள் அக்கா கலெக்ஷன். எப்போத்துலேருந்தும் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கீழே வந்து ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணியிருக்கேன். இதுங்களை கொஞ்ச நேரம் வெளியே விட்டுட்டு கீழே போகலாம். போதும், வெளியே வா. வந்து தொலை.
அவசரம் கொடுக்க. ஏய் அதான் நீங்களாம் அதை சாப்பிட மாட்டேல்ல, அந்த புழுவை சாப்பிடு, இதை கலர் சாப்பிடு, இதான் உனக்கு வேலை. அவ்வளோதான், இதை அப்படியே சாப்பிட்டோம். ஒய் காக்கா ஒய். அதுதான் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் காக்கா வந்து உட்காந்துது. எப்போவுமே காலையில் ஏஞ்சி இதை இப்படி விட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். ஸ்கூலுக்கு போக மூடு வரும். இல்லை நான் பசியில் இருக்கும்னு யோசிச்சுனே இருப்பேன் ஸ்கூலில் வந்து. எனக்கு இந்த கோழிங்களோட அப்படியே இருந்துடலாமான்னு தோணுது. அப்படியே ஒரு பண்ண அமிச்சுன்னு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, அங்கே போனால் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஸ்கூல் போய் தான் ஒன்றும் இல்லை, வீட்டில் செருப்பு கட்டி அடிப்பாங்க. நீலாம் கோழி மேய்க்கிறது தான் லாக்கின்றாங்க, எனக்கும் அந்த பூச்சி இருக்குது. ஸ்கூல் போனால் நிறைய பிரச்சனை இருக்குது, ஸ்கூல் போகிறதுக்கே பிடிக்கல. சரி கோழி கீழே விட்டு உள்ளே போகலாமா? லீவா இப்படி வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது, பரவாயில்ல சாப்பிடு. கேஸ் ஆள் தான் இது உள்ளே பூச்சி போட்டுடலாம், டைம் ஆகுது, டியூஷன் வர கிளம்பணும். எப்போ இல்லை டேய் குட்டி பையா டுமில். இந்த ஒரு பாவமான மூஞ்சிக்காக வீடியோவை லைக் பண்ணி விட்ருங்க. அவனா குருவி மாதிரி மேலே ஏறி போய் உட்காந்துக்கிது. ஓடு. இப்போ அப்படியே உள்ள தண்ணி தாகத்துக்கு தண்ணியை வச்சிடணும். ஏமா சரி ஏய் வெளியே வரத்துக்குள்ள போ. அப்படின்னு குய்யல் போகல, தண்ணி வச்சாச்சு. அவள் தான் நைட்டு இருக்கும், இது வரைக்கும் தாக்கு பிடிக்கும். நைட்டு வந்து ஒரு வீடு சாப்பாடு போட்டால் விளம்பிச்சிடும். கூண்டு தூள வச்சுலாம். ஓய் ஐயோ தர அவள் தான் வச்சாச்சு. இதுதான் இதோட பிளேஸ், டெய்லி இருக்கும். சரி நம்ம கீழே போகலாம். இதுதான் கைஸ் இந்த வஞ்சி போன பவுல். எம்சிஎல் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இது ஃபுல் நீட்டுக்கு வந்துச்சு. கீழே போகலாம். கைஸ் இதுதான் நம்ம ஃபிஷ் டேங்க். அங்கே போதில் அதான் 2 ஜீப்ரா, ஒரே ஒரு மாலி, 2 ட்ரெட்ரா, அப்புறம் அவ்வளோதானா, அப்புறம் ஒரு பேர் கப்பி. சாப்பாடு இப்போ தான் போடுறேன். அவள் தான் இன்னைக்கான